ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்தியா முழுதும் ஓடக்கூடிய ரயில்கள்லேயே அசுத்தமான ரயில்கள் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டு இருக்குது. அதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே ரயில் பயணங்கிறது ரொம்பவே பிடிக்கும். ரயில் பயணத்தில் ஜன்னல் ஓர சீட்டு, பெர்த்து சீட்டெல்லாம் கிடச்சா நம்ம ரொம்ப சந்தோஷமாகவே பயணம் செய்வோம். அந்த மாதிரி ரயில் பயணத்தில் நமக்கு நிறையா மறக்க முடியாத அனுபவங்கள் இருக்கும். நிறையா விரும்பத்தகாத செயல்களும் நடக்கும். ரயில் பயணத்தில் ரயில் பெட்டி 100% சுத்தமான இதாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா இருக்கவே இருக்காது. 50% மட்டுமே தான் சுத்தமாக இருக்கும். இந்த 50%க்கும் கீழே ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்கிற ஒரு சில அசுத்தமான ரயில்களை பற்றி தான் நம்ம வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பயணிகளுக்கு உதவுவதற்காகவே இந்தியன் ரயில்வே 2018ஆம் ஆண்டு ரயில் மேட் அப்படிங்கிற ஒரு ஆப்பை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஆப்பில் தங்களோட குறைகளை மக்கள் தங்களுடைய குறைகளை பதிவு செய்யலாம். மக்களோட குறைகளை தீர்க்கிறதுக்காகவே தான் இந்த ஆப் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அசுத்தமான ரயில்கள்ங்கிற லிஸ்ட்டு எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த ஆப்பில் அதிகமான கம்ப்ளைண்ட் எந்த ட்ரெயினுக்கு அதிகமாக வருதோ அந்த ட்ரெயின்கள் தான் அசுத்தமான ரயில்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கடந்த டிசம்பர் மாதம் மட்டும் வந்த கம்ப்ளைண்ட் புகார்களை வச்சு இந்த டேட்டா எடுத்திருக்காங்க. இந்த புகாரில் அசுத்தம், தூய்மையின்மை, சுகாதாரம் போன்ற புகார்கள் தான் அதிகமாக வந்திருக்கு. அதனால தான் இந்த டேட்டா எடுத்திருக்காங்க. இந்த லிஸ்ட்டை வச்சு அசுத்தமான ரயில்கள்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ட்ரெயினோட பேர் சகர்சா அமிர்தசரஸ் கரீப் ரத் தான் அந்த ட்ரெயினோட பேர். இது எங்கே ஆரம்பிக்குதுன்னா, கிழக்கு பீகாரில் உள்ள சகார்சாவிலேருந்து பஞ்சாபில் உள்ள அமிர்தசரஸ் வரைக்கும் இந்த ரயில் இயங்கிக்கிட்டு இருக்குது. இந்த ரயில் சுமார் 1300 கிலோமீட்டர் கடந்து போய்கிட்டு இருக்கு. இந்த ரயில் எப்போதுமே அதிகப்படியான பயணிகள் கூட்டத்தோடு நிரம்பி வழியுது. இந்த ரயிலில் கடந்த டிசம்பர் மாதத்தில் தூய்மை இல்லை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் மட்டும் 81 புகார்கள் வந்திருக்கு. இந்த ரயிலில் தண்ணீர் பற்றாக்குறைன்னு கம்ப்ளைண்ட் மட்டும் 58 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அசுத்தமான கோச், கழிவறை வசதி சரியாக இல்லை, சிங்கு, கேபின் சரியில்லைன்னு மக்கள் தங்களோட அதிருப்தியை இந்த ஆப்பு மூலமாக பதிஞ்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ரயிலோட பேர் சீமாஞ்சல் எக்ஸ்பிரஸ். இந்த ரயில் எங்கேருந்து கிளம்புதுன்னா, புதுடெல்லியில் உள்ள ஆனந்த் விகாரிலிருந்து பீகாரோட ஜோக்பானி வரைக்கும் இயக்கப்படுது. இந்த எக்ஸ்பிரஸ்ஸு இதோட எக்ஸ்பிரஸோட தூரம் சுமார் 1300 கிலோமீட்டருக்கு மேலே கடந்து செல்லுது. ஜோக்பானியிலிருந்து புறப்படும் சீமாஞ்சல் எக்ஸ்பிரஸில் சுகாதாரம் இல்லை, சுத்தம் இல்லை அப்படின்னு மட்டும் 67 புகார்கள் டிசம்பர் மாதத்தில் வந்திருக்கு. இதே ரயில் வேறு பாதையில் ஓடும்போது கூட 52 புகார்கள் வந்ததாக தகவல்களில் பதிவாயிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற எக்ஸ்பிரஸோட பேர் ஸ்வராஜ் எக்ஸ்பிரஸ். இந்த எக்ஸ்பிரஸ் எங்கேருந்து கிளம்புதுன்னா, ஜம்முவில் உள்ள ஸ்ரீ வைஷ்ணவா தேவியிலிருந்து மும்பையில் உள்ள பாந்திரா வரைக்கும் இயக்கப்படுது. இந்த எக்ஸ்பிரஸ் 1950 கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் செய்யுது. இந்த எக்ஸ்பிரஸ் தொடர்பான புகாரில் 64 புகார்கள் வந்திருக்கு. அதே நேரத்தில் பாந்திராவிலிருந்து புறப்படும் ரயிலில் டிசம்பர் மாதத்தில் மட்டும் தூய்மை இல்லை அப்படின்னு மட்டும் 61 புகார்கள் வந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற எக்ஸ்பிரஸ் திரிபுர சுந்தரி எக்ஸ்பிரஸ். இந்த எக்ஸ்பிரஸ் எங்கேருந்து கிளம்புதுன்னா, திரிபுராவின் தலைநகரத்தில் அகர்தலாவில் இருந்து பஞ்சாபில் உள்ள பிரேஸ்பூர் வரைக்கும் போகுது. இதோட பயண தூரம் ரொம்பவே அதிகம். 2888 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த எக்ஸ்பிரஸ் பயணம் பண்ணுது. பிரேஸ்பூரில் மட்டும் கிளம்புற ரயிலில் மட்டும் 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் மட்டும் தூய்மை இல்லை அப்படின்னு மட்டும் 57 புகார்கள் வந்ததாக தகவல்களில் பதிவாயிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற எக்ஸ்பிரஸோட பேர் ஜெய்நகர் அமிர்தசரஸ் க்ளோன் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ். இந்த எக்ஸ்பிரஸ் எங்கேருந்து கிளம்புதுன்னா, ஜெய்நகர்லேருந்து பஞ்சாபில் உள்ள அமிர்தசரஸ் வரைக்கும் போகுது. இதோட பயணம் எவ்வளோன்னு பார்க்கும்போது 1670 கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் செய்யுது. இந்த எக்ஸ்பிரஸில் டிசம்பர் மாதத்தில் மட்டும் 92 புகார்கள் மொத்தமாக வந்திருக்கு. இந்த 92 புகார்களில் 50 புகார்கள்
சுத்தம் இல்லை, அசுத்தமான இருக்குது, கழிவறை சரியில்லை, தண்ணி இல்லைங்கிற இந்த காரணங்களுக்காக மட்டுமே வந்திருக்கு. அதனால் இந்த ட்ரெயினும் ஒரு அசுத்தம் இல்லாத ஒரு ட்ரெயினில் வருது. அடுத்து நம்ம பார்க்க போகிற எக்ஸ்பிரஸோட பேர் புதுடெல்லி திப்ருகர் ராஜதானி எக்ஸ்பிரஸ். இந்த எக்ஸ்பிரஸ் எங்கேருந்து கிளம்புதுன்னா புதுடெல்லியிலேருந்து கிளம்பி அஸ்ஸாமில் உள்ள திப்ருகர் வரைக்கும் போகுது. இது பயணம் செய்யக்கூடிய கிலோமீட்டரை பார்த்தோன்னா 2436 கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் செய்யுது. இது ஒரு நீண்ட நெடிய தூர பயணமாகும். இந்த எக்ஸ்பிரஸ்க்கு டிசம்பர் மாதத்தில் மட்டும் 35 புகார்களுக்கு மேலே வந்திருக்கு. இந்த 35 புகார்களும் சுகாதாரம் தூய்மை சம்பந்தமாகவே வந்திருக்கிறதுனால இதுவும் ஒரு அசுத்தமான ரயில்களோட லிஸ்ட்டில் வந்துடுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற எக்ஸ்பிரஸோட பேர் தாவி புஜா எக்ஸ்பிரஸ். இது எங்கேருந்து கிளம்புதுன்னா அஜ்மீரில் கிளம்பி ஜம்முவில் உள்ள தாவியோட ஸ்டேஷனுக்கு போய் சேருது. இது எத்தனை கிலோமீட்டர் பயணம் செய்யுதுன்னா 1017 கிலோமீட்டர் இதோட பயணத்தை தொடருது. இந்த எக்ஸ்பிரஸ்க்கு டிசம்பர் மாதத்தில் மட்டும் 40 புகார்கள் சுகாதாரம் இல்லைன்னு புகார் வந்திருக்கு. அதனால் இதுவும் அசுத்தமான ரயில்களோட லிஸ்ட்டில் வந்துருச்சு. மேலும் இந்த லிஸ்ட்டில் வராத பல எக்ஸ்பிரஸோட புகார்கள் தொடர்பாக 1079 புகார்கள் டிசம்பர் மாதத்தில் மட்டும் பதிவாகிருக்கு. இந்த சுகாதாரமற்ற சூழ்நிலை, தண்ணீர் பற்றாக்குறை, அழுக்கு, போர்வைகள் மற்றும் பெட்ஷீட்டுகள், சேதமடைந்த இருக்கைகள் என்ற புகார்கள் மட்டுமே அதிகமாக வந்திருக்கு. இந்த புகார்கள்னால ரயிலில் பயணம் செய்கிறது ஒரு மோசமான ஒரு அனுபவத்தை கொடுப்புனே பயணிகள் தங்களோட கருத்துக்களை ரயில் மேட்டுங்கிற ஆப்பில் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க.